Hi students, welcome to Chennai Academy. TNPC da group 4 தேர்வு எழுதி பாஸ் பண்ண மாணவர்களுக்கு ரொம்ப காலம் கழித்து ரிசல்ட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் CV அப்லோட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வெயிட் பண்ண வச்சு இப்போ கடைசியா ஒரு வரியா நம்ம போன வருஷம் குரூப் 4 ஓகே போன வருஷம் குரூப் 4 ஜூலை 24 எழுதணும். நான் ஒரு நினைக்கிறேன் ஓகேங்களா, ஜூலை 24 எழுதணும். அதுக்கு முன்னாடி ஏதோ கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே அதுக்கு ஒரு டேட் அறிவிப்பு தான் வந்திருக்கு பாருங்க. ஜூலை 20 இருந்து ஆகஸ்ட் 10 வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஓகே அதுவும் வந்து ஃபுல்லா எல்லாருக்கும் நடக்கல. ஜூனியர் அசிஸ்டன்ட் பீப்புளுக்கு மட்டும், ஜூனியர் அசிஸ்டன்ட் பாஸ் பண்ண கேண்டிடேட்டுக்கு மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எலிஜிபிள் ஆகிற கேண்டிடேட்டுக்கு மட்டும் கலந்தாய் வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப பாருங்க போன வருஷம் 2022 ஜூலை 24 அப்ப ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸ் இங்க இப்ப முடியுது. இப்போ 2023 ஜூலை 20 ஸ்டார்ட் பண்றாங்க. கவுன்சிலிங் தான். இந்த கவுன்சிலிங் முடிச்சு அடுத்து வந்து கலெக்டர் ஆபீஸ் போயிட்டு அடுத்து வந்து போஸ்டிங் ஜாயின் பண்றதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்க போறது. கொஞ்சம் டைம் அது நான் எவ்வளவு ஆக போகுதுங்கிறது ஒரு தோராயமான டைம் இருக்கு. நான் வீடியோட கடைசியில நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இந்த ஒரு இயர் ப்ராசஸ் இருக்குது. ஓகே இப்போ வேகமா முடிக்க வேண்டிய காரணம் இப்பவே இந்த கவுன்சிலிங் ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுத்து டைபிஸ்ட் எடுத்து ஸ்டெனோ இதெல்லாம் அடுத்து முடிச்சாதான் அடுத்த நோட்டிபிகேஷன் எப்போ சொல்லிருக்காங்க, நவம்பர்ல அடுத்த குரூப் 4 நோட்டிபிகேஷன் இருக்காங்க. அப்ப அதுக்குள்ள என்ன செஞ்சிடலாம், போன வருஷத்துல குரூப் 4 ப்ராசஸ் முடிச்சிடலாம். அப்போ ஹோல் ப்ராசஸ் அவங்க எடுத்துக்கக்கூடிய காலம் ஒரு இயர் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் டிலே ஆனது. ரிசல்ட் வருவதற்கு தான் மேக்ஸிமம் டிலே. ஓகேங்களா, இது ரிசல்ட் விட்டு இப்போ சிவி கூட டிலே ஆனது கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா ரிசல்ட் விடுவதற்கான டிலே வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா போன தடவை 2019 குரூப் 4 வந்து ரிசல்ட் ஜஸ்ட் ஒரு 2.5 மந்த்க்குள்ளே ரிசல்ட் வந்துருச்சு. ஆனா இப்போ இந்த தடவை 200 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகேங்களா, ரைட், அது ஒரு பெரிய ப்ராசஸ். எனிவே இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து சிவி வந்ததுனால இன்னும் வந்து அதாவது இப்போதைக்கு வந்து ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்க. TNPC இருந்து ஒரு லிஸ்ட், நான் இந்த லிஸ்ட் காமிக்கிறேன். நீங்க ஒரு நிமிஷம். எஸ், இதுதான் TNPC இருந்து நேத்து வெளியான ஒரு லிஸ்ட். ஓகேங்களா, அதாவது VAO, ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், ஃபீல்ட் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர் இந்த போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வந்து என்னன்னா கவுன்சிலிங்கான டேட் கொடுத்திருக்காங்க. ஓகே, அதாவது 20 இருந்து 10 வரைக்கும் எக்ஸப்ட் சண்டே, அதாவது சண்டே நடக்காது, மொஹரம் பண்டிகை வருது அந்த டேட்ல மட்டும் கவுன்சிலிங் நடக்காது. ஓகேங்களா, அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது எல்லாருக்கும் ஒரு டேபிள் நம்பர் அலோகேட் பண்ணிடுவாங்க. அலோகேட் பண்ணிட்டு அங்க நீங்க ஒரிஜினல், அதாவது ஆக்சுவலா வந்து இந்த டேட்டுக்கு முன்னாடி மேக்ஸிமம் இன்னொரு 2 to 3 டேஸ், அதாவது இந்த வீக்குள்ள 2 அல்லது 3 நாட்களுக்குள்ள எல்லாருக்கும், அதாவது இந்த லிஸ்ட்ல நம்பர் இருந்த எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா மெசேஜ் வந்துடும். ஓகே, இண்டிவிஜுவலா டைரக்டா போஸ்ட்ல எப்பவுமே அறிவிக்க மாட்டாங்க. போன தடவை போஸ்ட்ல சொன்னாங்க, ஆனா அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க போஸ்ட்ல எந்த விதமான அறிவிப்பும் கிடையாது. ஜஸ்ட் SMS, உங்க நம்பருக்கு SMS ஆர் மெயில் ஐடி, உங்களுடைய இமெயிலுக்கு மெயில் வரும். இந்த 2 வரிகள் மூலமாக தான் உங்களுக்கு கன்வே பண்ணுவாங்க. என்ன மென்ஷன் பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ன டேட்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் நடக்க போகுது, என்ன டைமிங்ல நடக்க போகுது. ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் தான் கொண்டு வரணும், நீடட் டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு மெசேஜ் மூலமா கன்வே பண்ணிடுவாங்க. அப்ப நீங்க கொண்டு போகும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ், அவங்க லிஸ்ட் அவுட் பண்ண டாக்குமெண்ட்ஸ், ஒரிஜினல் எதெல்லாம் கொண்டு வரணும், ஜெராக்ஸ் எதெல்லாம் கொண்டு வரணும் சொல்லிட்டு அவங்களே நீட்டா ரெப்ரசென்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தடுத்து மேபி நம்மளுடைய மாணவர்களுக்கு அடுத்தடுத்து CV மெமோ வரும் பொழுது நான் உங்களுக்கு அந்த எப்படி ஒரு மாடல் ஓகே இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அதை என்ன செய்யணும் ஒரு டவுட்ஸ் நீங்க கேட்கலாம். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, பாருங்க இதெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. எஸ் டேட்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க, SMS அண்ட் இமெயில் ஒன்லி அப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க. மொத்தம் கிட்டத்தட்ட லிஸ்ட் அவுட் பண்ண நம்பர்ஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலா நம்ம இத கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஓவரால் வேகன்சி கிட்டத்தட்ட 10,000க்கு above. ஓகே 10,500 குள்ள இருக்குது. எல்லாரும் இங்க கூப்பிடுற ஜூனியர் அசிஸ்டன்ட் வேகன்சியை மட்டும் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 5,800 குள்ள இருக்கு. ஜூனியர் அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் VAO எல்லாம் சேர்த்து ஒரு 5,800 குள்ள இருக்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா CV அப்லோட் பண்ண சொன்னது மொத்த வேகன்சில 1:2 ரேஷியோல அப்லோட் பண்ண சொன்னாங்க. மொத்த வேகன்சில 1:2 ரேஷியோல சர்டிபிகேட் அப்லோட் பண்ண சொன்னாங்க. இப்போ கூப்பிட்டிருக்கிறது ஓகே ஜூனியர் அசிஸ்டன்ட்ல கூப்பிட்டிருக்கிறது, கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டிருக்கிறது, இன்னைக்கு இந்த PDF கூப்பிட்டிருக்கிறது 1:1.5 ரேஷியோ. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா, நாங்க நீட்டா உட்கார்ந்து நம்மளுடைய டீம் உட்கார்ந்து எத்தனை நம்பர்ஸ் வந்திருக்குது எல்லாமே எண்ணி ஜூனியர் அசிஸ்டன்ட் உடைய பில் கலெக்டர் எல்லாத்தோட வேகன்சி எவ்வளவு, இங்க எவ்வளவு கிட்டத்தட்ட
1500க்கு மேல நம்பர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கும்போது 1.5 ரேஷியோல வந்து சிவி கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா, பாருங்க 2ல இருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க 1.5 ரேஷியோ கூப்பிட்டுருக்காங்க. ஓகே, இதுல வந்து அதுக்கு அடுத்து ஒமிட் பண்றவங்க அப்படி இப்படின்னு கரையும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்து பக்கம் நம்ம பாருங்க லிஸ்ட் அவுட் ஆஃப் த நம்பர்ஸ். ஓகே, சீக்வன்ஸா 36 பேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எல்லாமே நம்பர்ஸ் தான், வேற இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே கொடுக்கல. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பாஸ் பண்ணுவாங்க என்னதான் பண்ணுவாங்க சொல்லிட்டு ரிட்டர்னிங் எக்ஸாம்ஸ் எல்லா டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா நேத்து டிஎன்பிசி வெளியிட்ட ஒரு அதாவது ஒரு பிடிஎஃப். ஓகேங்களா, இதுல இந்த நம்பர்ஸ் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் எல்லாமே இதுல மென்ஷன் ஆயிருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து சொன்ன மாதிரி மெமோ ஓகே மென்ஷன் பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு அதுக்கு செப்பரேட்டா நான் வீடியோ போடுறேன். அதுக்கு அடுத்து கவுன்சிலிங் கைட்லைன்ஸ் அடுத்தடுத்து எல்லாருக்குமே பாஸ் பண்ண மாணவர்களுக்காகவே கவுன்சிலிங் கைட்லைன்ஸ் எப்படி வந்து கவுன்சிலிங் நடக்கும், அதுல யார் என்ன வேகன்சி ரைட் பண்ணலாம் எல்லா விஷயத்தையும் நம்ம பேசுறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய முன்னாடி இதுக்கு இந்த வருஷத்துக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 நம்ம அகாடமியில பாஸ் பண்ண மாணவர்களுடைய கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண வைக்கிறேன். ஓகேங்களா, இது எல்லாமே நீங்க கவுன்சிலிங் எப்படி செலக்ட் பண்ணலாம், கவுன்சிலிங் எந்த அளவுக்கு பயனா செலக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்க்காக வந்து நம்ம பிளான் பண்ணிருக்கோம். எங்களுக்கு தேவையானது உங்களுடைய ஃபாலோ. ஓகேங்களா, கண்டினியூஸா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இது குறித்து தகவல்கள் வேணும்னா கூட கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, அடுத்தடுத்த வீடியோ தகவல்கள் கொடுக்குறோம். ஓகேங்களா, இப்போ நான் சொன்னது இந்த வீடியோ படியில அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய வேகன்சிஸ். ஓகேங்களா, அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக எவ்வளவு வேகன்சி இருக்கு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதான் தமிழே சொல்லியிருந்தோம், அதுக்குரிய வேகன்சி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, எஸ் இது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ் மொத்தமா சின்னதா தெரியும், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். உங்க இந்த சைடு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, டிபார்ட்மெண்ட் வித் ஊரோட கொடுத்திருக்காங்க. பாருங்க, போஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அரியலூர் மாவட்டத்தோட கொடுத்தாங்க. ஓகேங்களா, அப்ப அரியலூர் அப்படி சொல்லும்போது அந்த மாவட்டத்துல அந்த டிபார்ட்மெண்ட்ல அத பாருங்க, அந்த மாவட்டத்துல அந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த போஸ்டிங்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்ல மொத்த வேகன்சி கரண்ட் வேகன்சி 5. ஓகேங்களா, மொத்த வேகன்சி 5. அதுல எந்த வேகன்சி எல்லாம் யாருக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க, ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. பிசி எக்ஸ் அப்படினா எக்ஸ் சர்வீஸ்மேன். ஓகேங்களா, அவங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான். மேல பிசி இது இருக்கவங்க மேபி பிசி உமனா இருந்தாலோ மேபி பிசி ஜெனரலா இருக்கவங்க மெயில் இவங்க யாருமே செலக்ட் பண்ண முடியாது. பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படிதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து பிசி முடிஞ்சது, அடுத்து ஜெனரலை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் உமன் கிடையாது, ஜெனரல் டேன் கொடுத்துட்டாங்க, ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பிசிக்கும் ஜெனரலுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிடிஎஃப். ஓகே, இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியும் இருக்கும். பாருங்க, அடுத்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளுடைய வேலூர் டிஸ்ட்ரிக்ட் இருப்போமா? எஸ், பாருங்க வேலூர் டிஸ்ட்ரிக்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வேலூர் மாவட்டம். அப்ப வேலூர் மாவட்டத்துல மட்டும் அதிக வேகன்சி. ஓகே, 25 வேகன்சி. ஓகே, அப்ப 25 வேகன்சில ஃபில் பண்ணிருக்காங்க. 3 1 1 1 இங்க 0 1. அப்ப இதுக்கு நேரா நீங்க பிடிஎஃப் இதுக்கு நேரா என்ன நம்பர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்ப பிசில ஜெனரல், ஓகே, பிசில உமனுக்கு 1, அடுத்து பிசில டிஸ்டிடியூட் விதவைகளுக்கு 1. இந்த மாதிரி ஒவ்வொரு வேகன்சியும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, இதோட கம்ப்ளீட் பிடிஎஃப். ஓகேங்களா, மொத்தம் 3 பிடிஎஃப் இருக்கு. இந்த 3 பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஓகேங்களா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் வைக்கிறேன். அதை எல்லாருமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பிடிஎஃப் பாருங்க, இது வந்து பிசி அண்ட் ஜெனரலுக்கு. அடுத்து எம்பிசி அண்ட் ஜெனரல். எஸ், அதே டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் எல்லாம் அதே தான் இருக்க போது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் இருக்கலாமா? எஸ், இப்போ விழுப்புரம் எடுத்துக்கோங்க. விழுப்புரம் ஜூனியர் அசிஸ்டன்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ், அதுல 27 வேகன்சி. அப்ப பிசி ஜெனரல் 4, பிசி உமனுக்கு 1. அதே மாதிரி சரி எம்பிசி தான், சரி பிசி இது எம்பிசி. அதே மாதிரி இங்க ஜெனரல் மேல பார்த்துக்கலாமா? அந்த பிடிஎஃப் வந்து பிசிக்கு. இது எதுக்காக? இது எல்லாமே எம்பிசிக்காக. சரிங்களா, எம்பிசிலேயே சப் கேட்டகரி எக்கச்சக்கமா இருக்கு. இதெல்லாம் வந்து டிஃபரெண்ட் ஏபிலிட்டி பீப்புளுக்கு. ஓகே, இங்க வந்து ஜெனரல் இருக்கு. ஓகே, இது வந்து பிசி பார்த்தாச்சு, எம்பிசி பார்த்தாச்சு. அடுத்ததாக எஸ்சி அண்ட் பிசி ஜெனரல். எஸ், ஓகேங்களா, அதேதான். எஸ்சி தான் வந்து ஜெனரல், உமன், டிஸ்ட்ரிக்ட் விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன், அப்புறம் வந்து டிஃபரெண்ட் ஏபிள் பீப்புள். ஓகேங்களா, இங்க ஜெனரல் இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் ஏபிள் பீப்புள், அப்புறம் ஜெனரல். ஓகேங்களா, இது எல்லாமே நம்பர் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதான் 5 நம்ம அங்கேயே பார்த்ததுதான். பிசியில் எவ்வளோ வருது, எம்பிசியில் எவ்வளோ வருது, அப்புறம் வந்து எஸ்சியில் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி. இதோட பிடிஎஃப் கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்கள பார்த்து அதை பயனடைந்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம மெமோ பத்தியும் கவுன்சிலிங் கைட்லைன்ஸ் பத்தியும். ஓகே, அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன். அதாவது இப்போதைக்கு டேட்ஸ் தான் வந்துடுச்சு சார். ஜூலைல வந்து அதாவது ஜூலை 20ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே,
ஆகஸ்ட் 10ல முடிக்கிறாங்க. ஓகேங்களா, மொத்தம் 20 நாள் எடுத்துக்கிறாங்க. ஓகே, அதே சண்டே தான் போயிடும், முஹரம் பண்டிகை போயிருது. ஓகேங்களா, எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 நாள் ஒரு 15 நாளுக்குள்ள முடிச்சிடுறாங்க ஜூனியர் அசிஸ்டன்டோடைய கவுன்சிலிங் ப்ராசஸ். ஓகே, ஒரு நாளைக்கு சில நூறுகள் தான் நடக்கும், அது நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, சில நூறுகள் தான் கவுன்சிலிங் நடக்கும். சொன்ன மாதிரி எப்போ மெமோ வருது அப்படின்னா இந்த 2 நாளா முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு ஓகே மேக்ஸிமம் அதான் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு இப்போதான் லாஸ்ட் டேட்ல கவுன்சிலிங் முடிஞ்சிருது. இப்போ கவுன்சிலிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து எப்போ சார் போஸ்டிங் அப்படின்னா அப்புறம் டைரக்டா அது கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகும், அவங்களுடைய லெட்டர். ஓகே, அவங்க டீடைல் கலெக்டர் ஆஃபீஸ் போகும். அங்க போயிட்டு நீங்க அந்த டீடைலை வாங்கிட்டு நீங்க போஸ்டிங்ல ஜாயின் பண்றது மேக்ஸிமம் இந்த செப்டம்பருக்குள்ள ஃபினிஷ் ஆகலாம். ஓகேங்களா, செப்டம்பர் மந்த்துக்குள்ள நீங்க போஸ்டிங் ஏறதோ ஃபினிஷ் ஆகும், தோராயமானது. ஏன்னா அடுத்த மந்த்ல நவம்பர்ல நோட்டிபிகேஷன் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி வெளியிடலாம். ஓகேங்களா, அடுத்தடுத்து மேபி அறிவிப்புகள் வரலாம், அதை அடுத்தடுத்து பார்க்கலாம். இதை தடை இல்லாம வேகமா முடிப்பதற்கான சாத்தியங்கள் நிறையவே இருக்கு. ஓகேங்களா, தேங்க்யூ. அடுத்த வீடியோ சொல்லிடலாம்.